நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம அழகாக இருக்கிறதுக்கு தலைமுடி நல்லா சூப்பரா இருந்தா நல்லாதாங்க இருக்குது. ஆனா தலைமுடி கொட்டிக்கிட்டே இருக்குதுங்களே, தலைமுடி வளர மாட்டேங்குதுல்லே, நீளமா வளர மாட்டேங்குதுல்லே, அடர்த்தியாவும் இருக்க மாட்டேங்குதுல்லே அப்படின்றீங்களா? இப்ப அவங்களுக்கான சொல்யூஷன் தாங்க. நான் உடனே அந்த அமேசான் காட்டுக்கு போய் அந்த மூலிகைகள்லாம் எடுத்துட்டு வரலாம் சொல்லல. நம்ம இருக்கிற இடத்துல வீட்ல என்னலாம் யூஸ் பண்ணலாம். இப்ப நெறைய பேர் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கு பயப்படுறாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, அவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. நம்ம பரம்பரையாவே நம்ம பரம்பரைனா ஆதி காலத்துல நம்ம எல்லாருமே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி தான் நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சித்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து காட்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்க இயற்கையான மூச்சு காத்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க காட்டுக்குள்ள. அவங்களோட உணவு முறையே மோஸ்ட்லி இயற்கையான உணவுகள், பழ வகைகள் இந்த மாரி தான் இருக்கும். அந்த இயற்கையான நல்ல தண்ணீல இருப்பாங்க. அந்த இயற்கையான இடத்துல இருக்கும்போது டஸ்ட்லாம் அதிகம் வராது. அதனால அவங்களுக்கு நல்ல முடி வளர்ந்துச்சு. ஆனா நமக்கு இப்ப அப்படி இருக்கான்னு கேட்டா, நம்ம வாடுறது சிட்டிக்குள்ள வாடுறோம், இல்ல கிராமத்து ஏதோ ஒரு இடத்துல வாடுறோம். நெறைய வண்டி போயிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான டஸ்ட்டுக்குள்ள இருக்கிறோம் நம்ம. இந்த டஸ்ட்டுக்குள்ள வாழும்போது நம்ம முடி அழகா பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்ம தாங்க நல்லபடியா ஒரு சில கேர் எடுத்துக்கணும். இது என்னலாம் பண்ணணும்னு கேட்குறீங்களா? நீங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வரீங்க. தினமும் ஆஃபீஸ் தாங்க போயிட்டு வரேன். அப்படின்னும்போது பரவாயில்ல. நீங்க வண்டியில போயிட்டு வந்தாலும் சரி, கார்ல போயிட்டு வந்தாலும் சரி, பஸ்ல போயிட்டு வந்தாலும் எதுல போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்த பிறகு பெண்களே உங்களுக்காக நெறைய முடி இருக்குல்ல, முடிய கொஞ்சம் வந்து அப்படியே எடுத்து கொஞ்சம் அலசி அத அலசினா கொஞ்சம் அப்படியே நல்லா போட்டு காய போட்டு ஈரமா இருக்கு. சிலருக்கு வேர்வை நெறையா இருக்கும். இந்த ஸ்கல்ப்லாம் வேர்த்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். வேர்வை அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்படியே காய வைக்கணும். ஃபேனுக்கு கீழ நின்னு காய வைக்கக்கூடாதுங்க. ஃபேன் ஓடுது டைரக்ட்டா ஃபேனுக்கு கீழ நின்னு காய வைக்கணும்னு காய வைக்கக்கூடாது. ஃபேன் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வேணா நின்னுக்கலாம். அதே மாரி உட்காரும்போது உங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க மேல ஏசி அடிக்கிற மாரி வச்சுக்காதீங்க.